ஏய், இது எப்ப முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடியும். ஆமா, உங்க தியேட்டர்ல என்ன படம் போட்டிருக்கீங்க? 16 வயதிலே. கிழக்கே போகும் ரயில் எப்ப வரும்? தண்டவாளம் போட்டா வரும். கிண்டலா? ஆமா, டிக்கெட் எல்லாம் யார் கொடுப்பாங்க? நானும் என் தம்பியும். ஓஹோ, நீங்க பொம்பளைங்களுக்கு டிக்கெட் கொடுப்பீங்க, உங்க தம்பி ஆம்பளைங்களுக்கு கொடுப்பாரு, அப்படித்தானே? ஆம்பளைக்கு நான் தான், பொம்பளைக்கு நான் தான். கொடுக்கறதுனா கிழிக்கிறது என் தம்பி. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் ஏதோ மாமனார் தியேட்டர் ஆச்சேன்னு அக்கறையா விசாரிச்சா கோச்சுக்கிறீங்களே. அம்மா தாயே, உன் பிரார்த்தனை இதோட முடிஞ்சதா? இன்னும் மிச்சம் மீதி இருக்கா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேங்க. நம்ம 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். எவ்வளவு? 108ங்களா? ஆமாங்க, அதுவும் உங்க தலையிலயும் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். நீங்க 108 வேண்டிக்கீங்க, 1008 வேண்டிக்கீங்க, வேண்டுதல்ல தப்பே இல்ல. ஆனா ஏன் செலவுல வேண்டிட்டீங்களே, அங்கதான் என் நெஞ்சத்தையே கிழிட்டீங்க. ஐயோ, இது சாமி விஷயம். ஆண்டிய குத்தம் சொன்னாலும் ஆண்டவனை குத்தம் சொல்லக்கூடாது. நீ 108 1008 வேண்டிக்கிட்டா 4 ஆண்டியாவே. நீங்க சுத்திட்டு வாங்க, நான் கீழே இருக்கேன். பாண்டியா, நீ வசமா மாட்டிட்டடா. டேய் தம்பி, தேங்க என்ன விலை? ரகம் வாரியா சைஸ் வாரியா இருக்கு. உங்களுக்கு என்ன விலையில வேணும் அண்ணாச்சி? அதான் அங்க பெருமான பேன்னு இருக்காரு. உனக்கு என்னமோ ஓகோன்னு வியாபாரம் இருக்கிற மாதிரி கிராக்கில பண்ணிக்கிற. நீங்க மேறத பார்த்தா மட்டும்தாங்க நீங்க ஒருத்தரே வாங்குற மாதிரில பேசுறீங்க. ஆமாண்ணே, நமக்கு 108 தேங்க வேணும். என்ன விலை? முதல்ல ஒண்ணு வாங்க பாப்போம். ஏன் மீதி எல்லாம் விலைக்கு தரது இல்லையா? உங்களை பார்த்தா பாய்த்தாங்க வாங்குற மாதிரி எல்லாம் தெரியுது. டேய், அடி வாங்கி சாகாத. 108க்கு ஒட்டுமொத்தமா விலை சொல்லு. 200 ரூபா உங்களால தர முடியுமா? என்ன ரொம்ப கேவலமா பேசுறடா. என்னடா என்ன நோட்டு இல்ல தேங்காவ? வாங்க, வந்து சீக்கிரமா போனி பண்ணுங்க. இது என்னங்க, இது புது வியாபாரம்? நீ ஒண்ணு, எங்க பரம்பரை தொழிலே தான். என்னங்க சொல்றீங்க? தேவி 108 தேங்காய் உடைக்கணும் வேண்டிக்கிட்டீங்களா? உங்க பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டிதான். ஏது காசு? எங்க அப்பா புது படம் போட சொல்லி பணம் கொடுத்தாப்ல. அப்ப படமே போட போறது இல்லையா? புத்தம் புது காப்பி, ஒரு அருமையான பழைய படமா போட்ட வேண்டியதான். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. ஐயோ, எனக்கு நான் அப்புறம் வரேன். ஏய், சீக்கிரமா வந்துரு. என்னம்மா, ஏதோ அவசரமா கூப்பிட்டியாமே? எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கு. சரி சரி, இந்த காப்பியை கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டு வா. யாருக்கு? உன்னை பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவருக்கு. மாப்பிள, ஒண்ணு எப்படி பிடிச்சிருக்கா? அடுத்த முகூர்த்தம் எப்போ? ஓ, நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஏங்க, மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான். முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு போறன்னு கேட்டாரு. ரேடியோ மெக்கானிக் பாருங்க. வாத்தியார, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல ஏதோ ஒரு வில்லங்க நடந்து போச்சு. என்னைக்கு நான் உங்க மகளை பார்த்தனோ அன்னைக்கே என் வீட்டு மருமகளா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு இல்லைங்க, பையன் நேர்ல ஒரு முறை வந்து பொண்ணை பாத்துருந்தாருன்னா எனக்கு இந்த சந்தேகமே ஏற்பட்டிருக்காது. நீங்க சொன்ன உடனே பையன் கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை பாத்துட்டு வாடான்னு சொன்னேன். அவனும் பாத்துட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னானே. ஏண்டா, உன்னை நம்பி கல்யாணத்தை வைக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கும் தலையை ஆட்டிட்டான். ஒருவேளை தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் இல்லையோ என்னமோ. நீங்க ஒண்ணு, அவன் குடைச்சல்லதான நானே பஸ் ஏறி உங்க பொண்ணை பார்க்க வந்தேன். நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளையா வந்தா ஒரு தடவை தானே பார்க்கலான்னு மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறானோ என்னமோ. ஏன் மகனாச்சே? நான் வரட்டுமா? வரட்டுமாவா? பத்திரிக்கை அடிச்சு தரட்டுமான்னு சொல்லுங்க. பத்திரிகை எல்லாம் அடிக்கணும்னா நம்ம சம்பிரதாயப்படி ஏதாவது மாத்திக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து. அடக்கழுத, இதுக்கு என்னங்க 4 நட்சத்திரம்? சரி, உங்களுக்கு எதையாவது மாத்தணும், அவ்வளவுதானே. துண்டை கொடுங்க. இதுவும் கைத்தறி, அதுவும் கைத்தறி. மாத்தியாச்சே. உங்க மனசு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் வர்றேங்க.
என்னங்க? பையனோட போட்டோ அன்னைக்கு கொடுத்தீங்க, பையனை காட்டுறதுக்கு பொண்ணோட போட்டோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நம்ம வீட்டுல தேதி காட்டுற காலண்டர் இருக்கு, அதுல மகாலட்சுமி படம் போட்டிருக்கு. பொண்ணு இப்படி தாண்டா இருக்குன்னு பையன் கிட்ட சொல்லிடுறேன், நீங்க போங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஏமா, காலை டிஃபனை மத்தியானத்துக்கு கொடுக்கற, மத்தியான சாப்பாட்டை ராத்திரி கொடுக்கற, ராத்திரி கேட்டா எனக்கு கண்ணு தெரியலேன்னு என்ன பட்னியா போட்டுற. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட முடியும் போல இருக்கு. உன் மூளைக்கு பத்தா எட்டுச்சா? நான் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு. அதுக்கு நேர காலம் வர வேணாம். என்ன இட்லி? பாண்டி, வா வா வா. அடடே, ஒரு ஆளு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போறாரு, புடிச்சுக்கிட்டு வா, ஓடு ஓடு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். நேருக்கு நேர் வச்சு கேட்ட வேண்டியதுதான். வாங்க. என்னங்களா? ஆமாங்க. என்னதானா? அட உன்னதான் இருக்காருங்க. அட வாயா. அப்பா நீ கூப்பிட சொன்னாலும் வந்திருக்காரு. இந்த தீவட்டியவா? சே, போடா வெளிய. என்னையா தெருவுல போறவன கூட்டு வந்துட்டீங்க? ஏண்டா இந்த தெரு பக்கம் போற? வா. ஏண்டா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போற பெரியவரை கூட்டு வரான்னா இவனை போய் கூட்டு வர்றிய? பெரிய மனுஷனா பழச்சின தெரியுங்க. அவர் என்ன எனக்கு மாமனாரா? மாமனாரே தான். என் மாமனார் இங்கே வந்தாரு. உன்னை பார்க்கத்தான் வந்தாரு. நீ அந்த ஊருக்கு போகவே இல்லையாமே. அன்னைக்கு நான் கேட்டதுக்கு பொண்ணை பார்த்தேன், புடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு இப்ப என்னவா? என்னவா? கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டேன். எதுக்கும் நாளைக்கு போய் பொண்ணை பாத்துரு. ஏன்னா உன் கண்ணிலே பொண்ணை காட்டலன்னு என் பேர்ல பழி வந்துடக்கூடாது பாரு. இந்த பார்ப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். எனக்கு மருமக வேணும். நீங்க சொல்ல பொண்ணால கல்யாணம் பண்ண முடியாது. நீ இப்ப அப்படித்தான் பேசுவ. பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? வந்தாள் மகாலட்சுமியே. பத்தா கண்ணாடியா? பாக்யராஜ், டைரக்ஷன். ஓஹோன்னு அழுவாங்களா? ஐயோ, எனக்கு இவரை தெரியுமே. ஏய், கல்லுக்குள் ஈரம் பாத்தியா? இல்ல. பாரதி ராஜா. பாக்யராஜ். பாரதி ராஜா. ரெண்டு பேரும் சேர்ந்த படமா? 16 வயதினிலே. சிகப்பு ரோஜாக்கள். கிழக்கே போகும் ரயில். புதிய வார்த்தை. அப்பாடா. என்னடே, 3ஆம் கிளாஸ் படிக்கிறேல்ல, ஒழுங்கா ஒரு சினிமா பேர் சொல்ல தெரியாது? புதிய வார்ப்புகள்னு உங்க வாயில இருந்து வர வைக்கிறதுக்காட்டியும் அந்த படத்தையே நடிச்சு காட்ட வேண்டியிருக்கு. இந்த விளையாட்டை எத்தனை நாள் விளையாடிட்டு இருக்கோம். சும்மா ஒரு ஆக்ட் கொடுத்தா புரிஞ்சுக்க வேண்டியதானே? உங்களுக்கெல்லாம் படமும் வராது, பாடமும் வராது. சரி சரி, அடுத்து யாரு? அக்கா, நானே. நீயா? வா. சொல்லு. ஒண்ணுமே புரியல, வேற ஏதாவது செய். ராஜபார்வை. டேய், இங்க வா. குருட்டு நான் நடிச்சேன், அது ராஜபார்வை. இதுக்கு முன்னாடி என்னடா பண்ண? வயலின் வாசிச்சேன். ஓஹோ, நீங்க வாசிச்சது வயலினா? எங்க இன்னொரு வாட்டி வாசிங்க. ஐயோ, அப்பா வராங்க. எல்லாம் புஸ்தகத்தை எடுங்க. இந்த வீடுதான். ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுங்கடா. உட்காருங்க.
ஐந்தில் வளையாதது 50 வளையுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன பண்ணுமா நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாம டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்க. பாடம் சொல்லி கொடுத்து நீயும் கலைச்சிட்ட, பாவம் பசங்களும் கலைச்சிட்டாங்க. 1000 தான் சொல்லுங்கப்பா. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்கிறது இல்ல. என்ன இருந்தாலும் வாத்தியார் பொண்ணு இல்லையா நீ? அதுதான் பேசுற. பாத்திரத்தெல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. அக்கா இந்த பாத்திரம் எல்லாம் உங்க கல்யாணத்துக்கா? அவரையே கேளு. சார் இந்த பாத்திரம் எல்லாம் அக்கா கல்யாணத்துக்கா? கல்யாணத்துக்கே தான் பேர் போடுறவன வர சொல்லிருக்கேன். உங்க டீச்சருக்கு எப்படி வேணுமோ போட்டுக்க. ஏய் மாப்பிள்ள இன்னும் என்ன வந்து பார்க்கவே இல்ல, என்னன்னு கேளு. சார் இன்னும் மாப்பிள்ள வந்து என்ன பார்க்கவே இல்லன்னு டீச்சர் அக்கா கேக்குது. மாப்பிள்ள பொண்ண பார்க்காமலே புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. உங்க டீச்சருக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும்னா சொல்லு, எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? அக்கா அக்கா நம்மளும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? நீ மட்டும் தனியா போய் பார்த்துட்டு வரேங்கிறியா?